அண்மை செய்தி. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களை நாளை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார். மக்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை வசதி, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செய்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களை நாளை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம் பிரேமி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கரூரில் நாளை மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மக்களை சந்தித்து பேசவுள்ள நிலையில் 5000 பேர் மட்டும் பங்கேற்கும் வகையில் அங்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தமிழக முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் வருகிற நாளை கரூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த பயணத்தின் போது கடந்த ஆண்டு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்காக கரூர் வெண்ணமலை அடுத்துள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் பந்தல் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 5000 பேர் பங்கேற்கும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் 5000 பேர் மட்டுமே பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கான ஏற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அன்பு காவல்துறையினர் உயரதிகாரிகளுடன் பார்வையிட்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள் சார்பாக மாவட்ட செயலாளர்கள் மதியழகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து அங்கு கூடாரம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை வசதி, வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றையும் அமைக்க ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து 41 பேர் பலியான சம்பவம் தமிழக அரசியலில் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கும் சூழலில் முதலமைச்சர் அங்கு வருகை தர உள்ளது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.